ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல் தான் வாங்க நீங்களும் பார்க்க போகிற சீரிஸ் மேஜிக் மூமெண்ட் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ்னா இனிமே காவியா சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஒரு 2 மணி இருக்கும். ஹரி கிரவுண்டுக்கு வெளியில கிரவுண்டை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. மேத்யூஸ் ஆதிக்கிட்ட வந்து, என்ன ஹரி மணி 2 ஆகுது, எந்த டைம்ல தூங்காம இங்க என்ன உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, டேண்டை வேஸ்ட் பண்ணாத ஆதி, போய் படுத்து தூங்குன்னு சொன்னா. ஆனா ஆதி அதை எதுவுமே கேட்காம அமைதியா உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப மேத்யூஸ் ஆதிக்கிட்ட, எல்லா நாட்டிலயும் லவ்வர்ஸ் இப்படிதான் போல, லவ் ஃபீலிங்ல ரோட்ல வந்து உட்காந்து கிடப்பாங்க போல, அது நாளைக்கு மேட்ச் என்ன மறந்துட்டியா, இப்படி நீ தூங்காம உட்காந்தா எப்படி மேட்ச்ல கவனத்தை செலுத்துவ, போ ஆதி போய் தூங்குன்னு சொன்னா. அப்ப ஆதி எனக்கு தனியா இருக்கணும் கிளம்புன்னு சொல்லி தாமஸ அங்கிருந்து போக சொன்னா. நானுமே அங்கிருந்து தூங்க போயிட்டா. தூக்கம் வந்து அவளே வருவான்னு நினைச்சிட்டு மார்னிங் எழுந்து பார்த்தா ஆதியோ பக்கத்துல இல்ல. ஒரு வேலை பாத்ரூம்ல இருப்பாளன்னு பாத்ரூம்ல போய் செக் பண்ணா. அங்கேயுமே அவன் இல்ல. காரிடோர் எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க இல்லையன்ட்டு நைட்டா உட்காந்தால அந்த இடத்துல போய் பார்த்தா ஆதியோ தூங்காம அங்கேயே உட்காந்தாப்புல. அப்ப தாமஸ் ஆதிக்கிட்ட போய், இப்படி தூங்காம இருந்தீங்கன்னா மேட்ச் அஃபெக்ட் பண்ணும், ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டால. அப்ப ஆதி அதை எதையுமே கண்டுக்காம ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ரூமுக்கு போனா. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் கிளம்பி போயிட்டா. கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. 30 ரனுக்கு கிட்டத்தட்ட 5 விக்கெட் விழுந்துருந்தா. ஆதியோ 6th பிளேயரா உள்ள இறங்கினே கிட்டத்தட்ட 3 பால அவளால டச் கூட பண்ண முடியும் போச்சு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாலா. அதை பார்த்த தாமஸ் அவகிட்ட வந்து, நான் நைட்டு உனக்கு தூங்க போக சொன்னல, இப்ப பாரு என்னாச்சுன்னு, உனக்கு கேட்கவே மாட்டியா, வயசாத்து தான் பண்ணுவியா, என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு போய் இன்க்ரீஸ்ல நின்ட்டா. 4வது பால் பவுலர் போட்ட உடனே அந்த பாலை ஆதி தூக்கி அடிச்சா. அதை பார்த்த உடனே தாமஸ்க்கு, ஐயோ ஹைட் போகுது, டிஸ்டன்ஸ் போவாதே, இது எப்படி கேட்சா மாறிடும், அது அவுட் ஆயிடும் நினைச்சிட்டு அந்த பாலையே மேட்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பால் கிரவுண்டுக்கு வெளியே போய் விழுந்தது. ரொம்ப ஷாக்கா ஆதிய பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப தாமஸ்க்கு தெரியாது இதுதான் ஸ்டார்ட்னு. ஆதி கிட்டத்தட்ட 24 பாலுக்கு 50 அடிச்சா. அவ 50 போட்டோம் அதை செலிப்ரேட் பண்ணதால தாமஸ் ஆதிக்கிட்ட போய், அதே நீ 50 போட்டுட்ட, என்ன செலிப்ரேஷன் இல்லையான்னு சொல்லி கேட்டான். அப்ப ஆதி சிரிச்சிட்டு அவன் மட்டும் போயிட்டான். இந்த 50யோ செஞ்சுரியா கன்வெர்ட் ஆச்சு. அவன் மறுபடியுமே செலிப்ரேட் பண்ணாம அமைதியிட்டு இருந்தா. தாமஸ் போய், என்ன எப்போ செலிப்ரேஷன் இல்லையான்னு சொல்லி கேட்டா. ஆனா அது எதுக்குமே அது பெருசா ரியாக்ட் ஆகல. ஆனா அவன் மட்டும், இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, என் கடமை பணி செய்து கிடப்பதேன்னு, அதுக்கேத்த மாதிரி அவ சினிமா பண்ணி முடிச்சா. 71 பாலுக்கு 132 ரன் அடிச்சா. நாட் அவுட்டா. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆனா. மேட்சோ ஆர்சிபி தான் முடிச்சது. அட பாவிங்களா, கடைசியில என்னுடைய வாயில இருந்து ஆர்சிபி வின்னு சொல்ல வர வச்சாங்களே. யாருக்கெல்லாம் ஆர்சிபி பிடிக்காது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காது. என்னதான் அவங்க கப்பே ஜெயிச்சாலும் லாலிபாப் பாய்ஸ் தான். சரி வாங்க கடைத்தல் போலாம். பேட்டிங்ல 130 ரன்னும், பவுலிங்ல 4 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்து 20 ரன் விட்டு கொடுத்தா. நல்ல ரன்ஸ், குட் விக்கெட் எடுத்தா. அவ செலிப்ரேஷன் சுத்தமாவே பண்ணல. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அதை பார்த்த மேத்யூஸ் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனா. அவனோட பார்வையிலே தெரிஞ்சது அதோட கூல்னஸ பயங்கரமா ரசிக்கிறான்னு. அப்படியே கூலர்ஸ் எடுத்து ஸ்டைல போட்டுட்டு அமைதியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு அழட்டிக்காம பேசி முடிச்சுட்டு அமைதியா வந்து பிரைஸ் கூட நின்னா. எல்லாரும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் மேத்யூஸ் ஆதியை பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப ஆதி, என்னாச்சு மேத்யூ, என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு மேத்யூஸ், இல்ல எல்லாரும் ஒரு 50 போட்டாலே ஊனு கத்தி ஏதோ இவங்கதான் அடுத்த விராட் கோலி, மித்தாலி ராஜ் இல்ல பிரித்தி மந்தான ஆட்டம் போடுவாங்க. ஆனா நீ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி போட்டு பிளஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்க. ரொம்ப கம்மியா ஓவருக்கு 5 ரன், அதாவது 20 ரன் தான் விட்டு கொடுத்துருக்கு. நீ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும். அவனை பார்த்தப்போ என்னோட இருந்த கணிப்பு வேற, ஆனா நீ இப்ப நடத்துக்கிறது வேற மாதிரி இருக்கு. நான் புரிஞ்சுக்கவே முடியலையேன்னா இப்ப என்னோட மைண்ட் வைஸ் ஹவு டு ஐ டெல் யூ எப்படிதான் இருக்கு. சரி வேன் கதைக்குள்ள போலாம். பாதி சிரிச்சிட்டே அமைதியா போய் பெட்ல படுத்தா. அதுக்கு மேத்யூஸ், இதுக்கும் சிரிப்பு தானா, சரி ஓகே செலிப்ரேஷன் தான் இல்ல, அட்லீஸ்ட் அம்மா அப்பா கிட்ட பேசலாம்லன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாளா. அதுக்கு மேத்யூஸ், ஏன் இப்படி பண்ற, ஜஸ்ட் அவங்ககிட்ட பேசலாம்ல, நீ வந்ததுல இருந்து அவங்ககிட்ட பேசி நான் பாக்கலன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதியோ, எப்படி பேசுறது, எனக்கும் அவங்ககிட்ட பேசணும் தான் ஆசை, ஆனா என்னால பேச முடியாதுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு மேத்யூஸ் ஏன்னு சொல்லி கேட்டாளா. நான் அப்பா அம்மாட்ட பேசாம இருக்கிறதுக்கும் செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒரே காரணம் தான் சொல்லி சொன்னா. அது கேட்டு மேத்யூஸ் என்ன காரணம்னு சொல்லி கேட்டா. ஓவரா செலிப்ரேட் பண்ணதால போனை மறந்துட்டேன், பாக்கெட்ல இருந்த போனும் துள்ளி கீழே விழுந்துருச்சு. போனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி மேத்யூஸ் கேட்டாளா. அதுக்கு ஆடியோ உடஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த சுக்கு சுக்கா கிடைக்கிற போன் எடுத்து காட்டினா. இப்ப என்னோட மைண்ட் லைக், இவ்வளவு வேலை பண்ணி மண்டையில இருக்கிற கொண்டே மறந்துட்டோமே அப்படிதான் ஆதிக்கிருந்துக்குன்னு நினைக்கிறேன். சரிதான் கதைக்குள்ள போலாம். சரி ஓகே என் போன்ல பேசலாம் இல்லைன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ, இல்ல அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு
மாதிரியா படுத்துட்டா. ஆதியோ நைட்டு நல்லா தூங்கிட்டு திடீர்னு அவளுக்கு விழிப்பு வந்தது. இந்த மேத்யூஸை பார்த்தா. அப்ப மேத்யூஸோ என்னாச்சு ஆதின்னு சொல்லி கேட்டாள். ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஆதியா உட்காந்துருந்தா. அப்ப மேத்யூஸ் உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஆதிய விட்டு பிடிச்சிட்டாங்களா. அப்ப ஆதி பயங்கரமா ஷாக் ஆனா. என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆதி அவ கழுத்து பிடித்தல்லே தலை பாக்குறேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு டேபிள் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அந்த பொருட்கள் எல்லாம் ஒரே கையில பிடிச்சி தள்ளிட்டு அதுல மேத்யூஸ் உட்கார வச்சு கிஸ் பண்ண கிட்ட போனா. ஒரு நிமிஷம் ஆதி என்ன நினைச்சேன்னு தெரியும். மேத்யூஸோட கண்ணை பார்த்துட்டு இருந்தால ஐ காட்டன் சொல்லிட்டு ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு ஆதி வெளியே ஓடனா. அப்ப மேத்யூஸும் ஆதி பின்னாடியே ஓடி போய் அவ கைய பிடிச்சி ஷூக்குள்ள எடுத்துட்டு வந்து கதவை லாக் பண்ணி அப்படியே அவளை சாச்சு கிட்ட அலிப்ஸ் கிட்ட போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. நல்லா முடியலன்னு சொல்லி ஆதி சொன்னா. அதுக்கு மேத்யூஸோ என்ன முடியலன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி நான் அவளை லவ் பண்றேன்னா என்ன அவ லவ் பண்றாள் இல்லைன்னு எனக்கு தெரியலதான். ஆனா அவ பண்ற செயல் அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. அவ அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். என்னால அவளை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. மேத்யூஸ் ஏமானால ஒரு நிமிஷம் ஆதி உஷாரானா. உடனே அவளை பெட்ல தள்ளி அவள் மேல உட்காந்து என்ன லைட்டா அசால்ட்டா விட்டேன்னா என்னையத்துல மேல ஏறிடுவேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு மேத்யூஸ் அதை பிடிச்சு கட்டு இழுத்து இப்போ ஆன்சர் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு ஆதியோ என்னன்னு சொல்லி கேட்டா. உன்னால என்ன டச் கூட பண்ண முடியல. என் மூச்சு காத்த உன் பட்டா கூட நீ அதை விரும்ப மாட்ட. காவியாக்கா ஏங்குற ரொம்ப லைட் பண்ணாது. எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட லவ் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடு. அப்படி இல்ல மேட்ச் அஃபெக்ட் பண்ணும், உன் கெரியரை அஃபெக்ட் பண்ணும், சீக்கிரம் சொல்லிடுன்னு சொல்லி சொன்னான். அப்ப ஆதியோ அமைதியா தலையாட்டினாலா. மேத்யூவோ ஆன்சர் கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதி அப்படின்னு சொன்னாலா. அப்ப மேத்யூஸோ சரியா மேல இருந்து கீழே இறங்கலாம்லன்னா. அப்ப ஆதி சாரி மறந்துட்டேன்னு சொல்லி கீழே இறங்கினா. ரெண்டு பேரும் படுத்து தூங்கினா. மார்னிங் ஆதி வேக்கப் பண்ணாலா. அப்போ பக்கத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து ஆதி ஒரு வேலை இது மேத்யூஸ்க்கு வந்துக்கலாம்னு முடிவு பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆக போனா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த பாக்ஸ் அங்கேயே இருந்துச்சு. ஆனா ஆதி அதை எதுவுமே பார்க்காம அமைதியா அவர் டிசைட் பண்ணிட்டு இருந்தாளா. அப்ப மேத்யூஸோட வந்து என்ன கிஃப்ட் பார்க்கலன்னு சொல்லி கேட்டா. ஆதியோ பார்த்தேன்னு சொல்லி சொன்னா. அப்ப மேத்யூஸோ ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி உன் கிஃப்ட நான் ஏன் ஓபன் பண்ணு சொல்லி கேட்டாளா. அதுக்கு மேத்யூஸ் இது உன்னோட கிஃப்ட் தான் இந்த பாருன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப ஆதியோ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்தது போன். இப்போ மேத்யூஸோ உனக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும்னு தெரியாது, நான் ஆப்பிள் தான் யூஸ் பண்றேன், ஆனா உனக்கு அதே வாங்கி கொடுத்துட்டேன், என்ன ஓகேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னா. அதுக்கு மேத்யூ உனக்கு இது பிடிக்கலன்னா வேற வாங்கிக்கலாம், ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதி இல்ல அப்படின்னு சொல்லி எழுத்தாளா. அப்ப மேத்யூஸோ எனக்கு புரியுது நீ யார்கிட்டயும் வாங்கி பழக்கம் இல்லைன்னு, பட் இது கிஃப்ட் தானே வாங்கிக்கலாம்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதன்னு சொல்லி கெஞ்சி கேட்டா. அதுக்கப்புறம் ஆதி சரி ஓகே நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து பழைய போன்ல இருந்து சிம் கழட்டு இதில் போட்டு உடனே அவன் அம்மாவுக்கு தான் கால் பண்ணா. ஆதியோட அம்மாவை கால் அட்டன் பண்ணு. என்னடி செஞ்சுரிலாம் போட்டிருக்க, விக்கெட்லாம் எடுத்திருக்க, ஏன்னா நான் சொன்ன செலிப்ரேஷன் பண்ணலையான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ இல்லம்மா செலிப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது என்னோட ஆப்போனண்ட்டுக்கு நான் பூஸ்ட் கொடுக்குற மாதிரியோ அப்படி இல்லைன்னா அவங்கள பெரியலாக்குற மாதிரியோ இருக்கும், உன்னையே அடிச்சிட்டோம் பாரு, உன்னையே தூக்கிட்டோம் பாருன்னு இருக்கும், இந்த உன்னையேன்னு வரக்கூடாதுமா, நீ அவ்வளவுதானு வரணும், அதனாலதான் செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்லி சொன்னா. இப்ப ஏன் மைண்டே சொல்லட்டுமா, யாரா நீ, உங்ககிட்ட இதெல்லாம் யாரா கேட்டா அப்படின்னு இருந்துச்சு. என் ஆதியோடமாவோ சரி ஓகே நல்லா விளையாடு நல்லா சாப்பிடு, சரி வேற ஏதாவது சொன்னோமான்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு ஆதியோ இல்லம்மா ஆழிக்கிட்ட போன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லு, இல்லம்மா ஆழிக்கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுன்னு சொல்லி அதுக்கு காலை கட் பண்ணா. அடுத்த நாள் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆழி கரெக்டா போன் பண்ணா. ஆதி அதை அட்டன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆழியோ இரும மாடு எத்தனை முறை கால் பண்றது, சுவிச் ஆஃப் வருது, போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி இல்ல ஆழி போன் உடஞ்சிருச்சு, இது புது போன்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு ஆழியோ நல்லா விளையாடுற, இப்படிதான் விளையாடணும், அப்புறம் நீ ஃப்ரீயா வீடியோ கால் வரியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆரியோ வரேன்னு சொல்லி சொன்னாலா. என் வீடியோ கால் போட்டா மொத்த காலேஜுமே அந்த வீடியோ காலில் தான் இருந்துச்சு, என்னை தவிர. நான் சைடா நின்னேன், அந்த போன்ல இருக்கிற கேமரா தெரியாம நான் நடக்கிற சினரியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அதோட கண்ணு என்ன மட்டும் தான் தேடிட்டு இருக்கணும். ஆனா நான் அவ கண் முன்னாடி வராம அமைதியா நின்று பார்த்துட்டு இருந்தேன். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆதிக்கு ஆல்ரெடி சொல்லி விளையாட சொல்லிட்டு இருந்தேன். என் ஆடியோ சரி ஓகே உடம்பு நல்லா பார்த்துக்கும், நல்லா சாப்பிடு, ஒழுங்கா டயட்ல இரு, கிறுக்குத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வை, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்காத, டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லி காலை கட் பண்ணா. ஆழி காலை கட் பண்ண உடனே ஆதி ஸ்ட்ரைட்டா விஷ்ணு கால் பண்ண. விஷ்ணு எங்க இருக்குது? அப்ப விஷ்ணு ஆதிக்கிட்ட என்ன
என்னோட விக்கெட் எடுத்தாலே வெறிநாய் மாதிரி கத்திட்டு கிடப்பேன், பெரிய பெரிய விக்கெட்லாம் எடுத்துருக்க, செஞ்சுரி அடிச்சிருக்க, ஒரு செலிப்ரேஷன் இல்லையேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதி, நான் ஏன் உங்க ஈகோலாம் டிக்கெட் பண்ணி விடணும், அதுக்கு தான் எதுவும் செலிப்ரேஷன் இல்லை, அவன் சிரிச்சிட்டே போயிடுறதுன்னு சொல்லி சொன்னான். அது கேட்ட விஷ்ணு, டே நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி, ஆனா பாரு மீடியாவிலலாம் அது ரொம்ப கூல் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே அவங்கள ஃபூல் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, ஃபோன் பண்ணது நீ, நானே பேசிட்டு இருக்கேன், என்ன புதுசா எனக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டாளா. பாதி, ஏன் நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதான்னா. விஷ்ணுவோ, நீ எந்த ரீசன் இல்லாம எனக்கு கால் பண்ண மாட்டேன், என்ன என்னால உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அது, உன் மேல இருக்கிற அக்கையில தாண்டி கால் பண்ண, நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ, நல்லாவே இருக்கேன், சரி ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லபடியா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லபடியா தான் இருக்கேன், உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, சரி ஓகே நான் ஃபோனை வைக்கவான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதி, என்ன அப்படியே வைக்கிறேன்ற, வேற ஏதாவது பேசலாம்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ, பேச எதுவும் இல்லை, ஃபோனை வை, என் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்து அவன்கிட்ட பேசிருக்கேன், பட் என்னோட ஆப்பனண்ட் கிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போனால. பாதி, கொஞ்ச நேரம் பேசலாம்னா. அதுக்கு விஷ்ணுவோ, மரியாதையே என்னன்னு சொல்லி கால் சொல்லு, மரியாதையே என்னன்னு சொல்லி சொல்லுன்னு கேட்டார். அதுக்கு ஆதி, இல்லை எனக்கு காவியாட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு விஷ்ணுவா, அப்படி வாடி வழிக்கு, அப்படி வா, இவங்க நான் எப்படி இருக்குன்னு குசல விசாரிக்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா, அதை நம்புவானா, என்னை பார்த்தா என்ன கிளிப்ஸ் ஆகின்னு எழுதிருக்கா, இப்போ என்ன நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ எனக்கு காவியா உடனே பார்க்கணும்னு சொல்லி கேட்டா. அது கேட்ட விஷ்ணு ஏதோ பேரஞ்ச மாதிரி ஆனா, நீ என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதி, நான் என்ன சொன்னது கரெக்டா தான் உனக்கு விழுந்து, எனக்கு காவியாவை பார்க்கணும்னு சொல்லி சொன்னா. அதுக்கு விஷ்ணு, இப்ப அந்த பைத்தியத்தை நான் எப்படி வின் பண்ண வைப்பான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப ஆதி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அவளை பார்க்கணும்னு சொல்லி கத்துனால. அதுக்கு விஷ்ணு, பார்க்கணும் சரி இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லி விஷ்ணு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, காவியா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் போனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா. இவனோ, நாளா போக மாட்டேன், அது ஒரு சைக்கோ, உன திட்டி விட்டுருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாளா. அதுக்கு விஷ்ணுவோ, ஆதி கிட்ட அவனை பேச வச்சுட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னா. நான் சொன்ன உடனே இவளுமே போன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வந்தாளா. அப்ப நான் கேட்டேன் என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். அவளோ, இல்ல உங்களுக்கு போன் என் அம்மா அவங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா. எனக்கு நல்லாவே தெரியும் அதுல இருந்து ஆதி வேணும். அவளை பயங்கரமா ஒரு முறை வரைச்சுனா அங்கிருந்து ஓடிட்டா. விஷ்ணு அந்த பொண்ணுகிட்ட என்ன கொடுத்திய என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு இவ்வளோ, நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு வேண்டாம், நான் அந்த பைத்தியத்திட்ட போக மாட்டேன், சரியான சைக்கோடாவ ஆளை விடுற சாமின்னு துண்டக்கான துணியக்கானு அங்க இருந்து ஓடிட்டா காலை கட் பண்ணிட்டு. அப்ப விஷ்ணுவோ, சரி ஜூனியர் தான் பயந்துட்டா, சீனியர் கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோன்ட்டு சீனியர் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு சீனியரோ, என்னது காவியிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், ஏன் அது சரியான சைக்கோ, நான் மட்டும் ஃபோன் வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஃபோனை பிடிக்கிட்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொடுத்துருவா. அப்படி என் ஃபோனு, அது மட்டும் இல்லாம எங்க அப்பங்காரன் என்ன பெண்ட் எடுத்துருவான், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாளா. அப்ப அதே விஷ்ணு கால் பண்ணி என்னதான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ, நீ எல்லாரும் போறதுக்கு பயப்படுறாங்க, வாழை பார்த்தாலே பயந்தெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நீ வேற பார்க்கணும் பேசணும்ட்டு ஏன்டா அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்காக சரி நீ கால் போடு, நானே சீனியர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அது சொன்னா. விஷ்ணுவோ கால் போட்டாங்க. சீனியரோ, யார் வந்து பேசினாலும் முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக சீனியர் ப்ளீஸ் சீனியர்னு சொல்லி கெஞ்சி கேட்டாளா. தென் சீனியரோ, சரி ஓகே நீ ரொம்ப கெஞ்சாத, நான் ஹெல்ப் பண்ண, என்னால ஃபோனை கொடுத்து பேசலாம் சொல்ல வைக்க முடியாது, வேற ஐடியா இருந்தா சொல்லு நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப ஆதியோ, எனக்கு அவளை பார்த்தா இல்ல எனக்கு அவள் வாய்ஸ் கேட்கணும், வாய்ஸ் கேட்டா போதுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு சீனியரோ, வாய்ஸ் கேட்டா மட்டும் போதும் இல்லைன்னா. அதையோ போதும்னு சொல்லி சொன்னாலா. அப்ப சீனியர், சரி ஓகே உன் ஃபோனை மியூட்ல போடு, நான் என் ஃபோனை ஸ்பீக்கர்ல போயிட்டு அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்குறேன், அவன் பேசினா லைக் அப்படி இல்லைன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால. சரி ஓகே நீ ஃபோனை மியூட்ல போடு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிருன்னு சொல்லி ஆதி ஃபோனை மியூட் போட வச்சுட்டு என் ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டு என்கிட்ட வந்தா. எனக்கோ அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியுன்றதால நான் என்னன்னு சொல்லி கண்ணாலே கேட்டேனா. நடக்கவே இல்ல, என் வேன்ல வர எனக்கு பிடிக்கல, கம்ஃபர்டபுளாவே இல்ல, நான் உங்க வேன்ல வரட்டுமான்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நானும் எதுவுமே பேசாம அவளை அமைதியா ஒரு பார்வை பார்த்தேன். என் உடனே அங்க இருந்த ஓடி போனவ போன் எடுத்து, யோ என்ன ஆளுது, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, இப்படி சைக்கோவை கிடைக்கும், சைக்கோவை போய் லவ் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் மிஸ், நல்லா கண்ணாலே எரிச்சிருப்பா போல, பொண்ணு ஒழுங்கா வச்சுட்டு ஓடி இருக்கு,
இனிமே ஹெல்ப் பல்ப்னு என்கிட்ட வரக்கூடாது. நான் ஒரு பல்பும் பண்ண முடியாது. வாங்கிட்டு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அப்ப ஆத்தியோ விஷ்ணு கிட்ட அவகிட்ட பேச முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு அவளை பார்க்கணும், ஃபேஸை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமான்னு சொல்லி சொன்னா. இந்த இடத்துல நம்ம ஸ்டோரி ஸ்டாப் பண்ணணும். அடுத்த எபிசோட் நடக்க போன்றத நம்ம நாளைக்கு தெரிஞ்சு. மிஸ் ஆஃப் ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க? அது நினைக்கிற மாதிரி காவியவாதி பார்த்துருவாளா, இல்ல கேப் முடிகிற வரைக்கும் அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியுமோ முடியாதானே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இட்ஸ் ஃபேமிலி. பாய்.